அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு. முதல் பருவத்தில் எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் முழுக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். முழுக்கள் அதை ஆங்கிலத்தில் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை குறிக்கிற ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா இசட். முழுக்களை குறிக்கும் ஆங்கில எழுத்து இசட். முழுக்கள்னா என்ன அப்படின்னா குறை முழுக்களோடு பூஜ்ஜியத்தை சேர்த்து கிடைப்பது தான் என்னது முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக குறை முழுக்கள், பூஜ்ஜியம், ஏழு எண்கள், இது மூணும். அப்ப அதை எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னா குறை முழுக்கள் பதிலாக என்ன சொல்ல போறோம்? பூஜ்ஜியம், இயல் எண்கள், ஏழு எண்களின் எதிர்மறை, இது மூன்று சேர்ந்த தொகுப்பு தான் முழுக்கள். அப்ப முழுக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மிகை முழுக்கள், இன்னொன்று குறை முழுக்கள். முழுக்களை குறிக்கிற ஆங்கில எழுத்து என்ன? இசட். மிகை முழுக்களை குறிக்கிற ஆங்கில எழுத்து என்னன்னா இசட் பிளஸ். அதே மாதிரி குறை முழுக்களை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னா இசட் மைனஸ். இதை எப்படி எழுதலாம்? முழுக்களை இசட் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? என்ன சொல்லியிருக்கேன்? முழுக்கள்னா என்ன சொல்லியிருக்கேன்? குறை முழுக்கள், பூஜ்ஜியம், மிகை முழுக்கள், இது மூன்றும் சேர்த்த தொகுப்பு தான் முழுக்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி எழுதலாம் அப்படின்னா முழுக்களை இசட் இஸ் ஈக்குவல் டு டாட் டாட்னு வச்சுட்டு -3, -2, -1, அப்புறம் பூஜ்ஜியம், அப்புறம் மிகை முழுக்கள் +1, +2, +3. அந்த பிளஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டியும் ஒண்ணுதான். அப்ப இசட் என்பது முழுக்கள், அதை இப்படி எழுதணும் அப்படிங்கிறத படிச்சுட்டோம். அடுத்ததாக மிகை முழுக்கள் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? இசட் பிளஸ் ஈக்குவல் டு, அப்ப மிகை முழுக்கள் வெறும் பிளஸ் மட்டும் எழுதிட்டு வரோம். +1, +2, +3, +4 போயிட்டே இருக்கும், அதுக்கு முடிவு இல்லை. அதே மாதிரி குறை முழுக்கள் அப்படின்னா இசட் மைனஸ்ன்னு எழுதணும். அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் டாட் டாட்னு போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? -3, -2, -1, பெரிய எண்ணு -1, அப்படி எழுதுனா அது குறை முழுக்கள். இப்போ பாருங்க, நான் எழுதியிருக்கேன் போர்டில். இப்போ பாருங்க, முழுக்கள் இன்டிஜர்ஸ் இசட். குறை முழுக்களை முழு எண்களோடு சேர்க்க கிடைப்பது முழுக்கள் ஆகும். குறை முழுக்கள் என்பது என்ன? மைனஸ். முழு எண்களோடு அப்படின்னாவே நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம்? பூஜ்ஜியம் மற்றும் ஏழு எண்கள் சேர்ந்த தொகுப்பு தான் முழு எண்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப குறை முழுக்களை முழு எண்களோடு சேர்க்க கிடைப்பது முழுக்கள் ஆகும். அதாவது பூஜ்ஜியம், ஏழு எண்கள் மற்றும் ஏழு எண்களின் எதிர்மறை. எதிர்மறை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஏழு எண்கள்ல 1, 2, 3 ஆரம்பிக்குது. அதனுடைய எதிர்மறைனா +1 எதிர்மறை -1. அதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். எதிர்மறை ஏழு எண்களின் எதிர்மறை என்பது -1, -2, -3. அதுதான் குறை முழுக்கள். இப்ப பாத்தீங்கன்னா முழுக்கள் இசட் இஸ் ஈக்குவல் டு டாட் டாட்னு வச்சிருக்கேன் பாருங்க. -3, -2, -1, 0. அதாவது இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும், குறை முழுக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா போக போக குறை முழுக்களின் எண்ணிக்கை போக போக என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும், அதுக்கு முடிவு கிடையாது. அதே மாதிரி மிகை முழுக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய எண் என்பது எது என்று தெரியாது. குறை முழுக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய எண் எதுன்னு கேட்டா -1, அதுவும் சொல்லிடலாம். ஆனால் சிறிய நம்பர் என்ன அப்படின்னா சொல்ல முடியாது, அதுக்கு முடிவு அல்ல. அதே மாதிரி பிளஸ் மிகை முழுக்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறிய நம்பர் என்னன்னு கேட்டா 1ன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய எண் என்பது எது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது போயிட்டே இருக்கும், அந்த நம்பருக்கு முடிவு கிடையாது. அடுத்து பாருங்க, மிகை முழுக்கள் இசட் பிளஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? +1, +2, +3. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா +1க்கு பதிலாக 1, 2, 3 இப்படியே எழுதலாம். பிளஸ் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. மிகை முழுக்களுக்கு பிளஸ் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் அது மிகை முழுக்கள் தான். ஆனால் குறை முழுக்களை பொறுத்த வரைக்கும் இசட் மைனஸ், அதை குறிக்கிற ஆங்கில வார்த்தை இசட் மைனஸ். அதை எப்படி எழுதலான்னு பாருங்க. டாட் டாட் வச்சுக்கலாம். -3, -2, -1. இப்ப இருக்கிறதுலயே மிக பெரிய குறை முழுக்கள் எண் எது, குறை எண் எது அப்படின்னு கேட்டா -1 ஆகும். இதுதான் முழுக்களை பற்றிய விவரங்கள். புரிஞ்சிருச்சுங்களா?